வாழைப்பூல ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாழைப்பூவை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அந்த நடுவில் வந்து நரம்பும் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதுவும் எடுத்தாச்சு. எடுத்து க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இன்னைக்கு பகோடா பஜ்ஜி மாதிரி, பகோடா மாதிரி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எப்போவுமே வந்து கடலைப்பருப்பும் பச்சரிசி கொஞ்சமாக சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி நல்லா ஜெலிச்சு எடுத்து வச்சுருவேன் க்ளீன் பண்ணி. அந்த இது வந்து எப்போவுமே இருக்கும் வீட்டில். அதனால் நம்ம இது மாதிரிலாம் செய்யும்போது டக்குன்னு ஈஸியாக செஞ்சிட முடியும். அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் வந்து இந்த கடலை மாவு, அரிசியோட மிக்ஸ் பண்ண கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் கடலை மாவு ஒரு 4 ஸ்பூனும் அரிசி மாவு 1 ஸ்பூனும் வந்து சேர்த்துக்குங்க. அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து கிடைக்கும், மொறு மொறுன்னு நல்லா. இது கூட வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. நான் என்கிட்ட வந்து தனி மிளகாத்தூள் இல்லாதனால குழம்பு மிளகாத்தூளே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, தூளுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்துக்கலாம். நான் அதுக்குள்ளே வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன், சூடாகிட்டு இருக்கு, ஸ்லோவில் வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து கலந்துட்டு லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப தெளிச்சிடாதீங்க. தெளிச்சுட்டு நல்லா கலந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரே ஒரு கைப்பிடி தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாவு வந்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இது நல்லா காஞ்சிருக்கு. இதில் கொஞ்சமாக வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். அப்படியே நல்லா முருவலாக வந்த பிறகு திருப்பி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நம்ம வெங்காய பகடா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வாழைப்பூவில் பகடா மாதிரி சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் எண்ணெய் இழுத்து வர்றதுக்காக நான் இது வச்சுருக்கேன், ஆனால் எண்ணெய் அந்த அளவுக்கு இழுக்கல. இந்த மாதிரி வச்சு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இது சவுண்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.